ஆன்மீக அன்பர்களே, நாள்தோறும் எங்களுடைய நிகழ்வுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் நீங்கள் கடிதங்கள், தொலைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகள், இணையதள நிகழ்வுகளில் நிறைய உங்களுடைய பதிவுகளை வழங்குகின்றீர்கள். அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நாள்தோறும் எங்களுடைய அருள் நேர நிகழ்வுகளை உடனுக்குடன் ஜெயா ஆன்மீக யூடியூப் சேனல் வாயிலாகவும் வழங்கி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், பலருக்கும் பரப்புங்கள். அறிவோம். நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு தானத்தில் சிறந்த அன்னதானம். அன்புக்குரிய தமிழ் சமூகத்து பெருமக்களே, உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் கார்த்திகை மார்கழி மாதம் வந்தால் நாடு முழுக்க ஐயப்ப பக்தர்கள் பல்வேறு நிறத்தில் உடை அணிந்து, துளசிமலி மாலை அணிந்து, ஒரு மண்டலம் விரதமிருந்து பயணப்படுவார்கள். பொதுவாகவே நம்முடைய நாட்டில் காஞ்சி மகான், அர்த்தமுள்ள இந்து மதம் தந்த கவியரசு கண்ணதாசன், நவீன ஆன்மீக நூல்களை எழுதக்கூடிய சான்றோர் பெருமக்கள், ராமகிருஷ்ணா மட், நம்முடைய ராகவேந்திரா மடம், இன்னும் சொல்ல போனால் வைணவ ஆலயங்கள், இந்த ஜீயர்கள் போன்றவர்களெல்லாம் நமக்கு சொல்லித் தருவது என்ன என்றால், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஏன் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கச் சொல்வது ஏன்? உலகத்தில் மனித மனம் ஒரு குரங்குக்கு சமம், நிறைவே அடையாது. 50 ரூபா ஒருத்தர் கொடுத்தா 100 ரூபா கேட்கும். ஆண்டவர்களால் மாடி வீடு கட்டினோம்னா அப்புறம் நீச்சல் வச்சு குளம் கேட்போம். நீச்சல் வச்சு குளம் வச்சோம்னா அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ் கேட்போம். பேங்க்கில் 10,000 ரூபாய் இன்றைக்கி டெபாசிட் பண்ண ஒருத்தர் கொடுத்தாருன்னா இன்னும் 20,000 கொடுத்துருக்க கூடாதான்னு கேட்பாங்களாம். வாகன ஸ்கூட்டர் நம்ம நல்லா வச்சுருக்கோம், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினச்சா, கடவுளை எனக்கு கார் கொடுக்கக்கூடாதா, ஏற்ற வீட்டுக்கார் 2 கார் வச்சுருக்காருன்னு கேட்பாமா. மனித மனம் நிறைவே அடையாதான். ஆனால் ஒன்றுக்கு மட்டும் ஆயிடுமா. ஏன்? சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கையை நீட்டி சில சமயம் உடம்பை சாய்ச்சி போதும் 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 போதும்னு வாயார மனுஷன் சொல்கிறது அன்னதானத்திற்குத்தான். இது எப்படி உண்மை? தமிழ் சமூகம் அப்படி தான் இருந்தாங்க. திருக்குறள் யாரு? நம்ம மண்ணுக்கு உலகத்திற்கே பொதுமறை இருந்த திருவள்ளுவன் சொல்கிறான், வருவிருந்து முடித்து இந்த செல்விருந்து போனோன்னு வருவிருந்துக்காக காத்திருப்பானா தமிழன். ஏற்கனவே வீட்டில் ஒருத்தன் விருந்துக்கு வந்திருப்பானா, அவனுக்கு முகமலர்ச்சியோட சாப்பாடு போட்டு அவனை வழி அனுப்பிட்டு அடுத்து வருவிருந்துக்கு எப்போ வருவான்னு வடி மீது வெடி வைத்து காத்திருப்பானா. ஆனால் இன்னைக்கு 2 பேருக்கு மேலே யாராவது வந்துட்டா குடிக்கிற காஃபி கொடுக்கறதுக்கே நம்ம சங்கடப்படுறோம். இதுதான் உண்மை, நிதர்சனம். ஆனால் அப்படி இருக்கப்படாதான். ஏன்? ஏன்? தன்னெச்சில் தான் உண்ணாதவனா துரியோதன அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னெச்சில் தான் உண்ணாதவன்னா என்ன அர்த்தம்? தலைவாழை இலை போட்டாச்சு, சாதம் போட்டாச்சு, பருப்பு போட்டாச்சு, பக்கத்தில் கத்திரிக்காய் கறி இருக்குது, புடலங்காய் கூட்டு இருக்குது, இன்னொரு விஷயம் இருக்குன்னா, ஒரு தடவை எடுத்து சாப்பிட்டுட்டானா துரியோதனை இன்னொரு தடவை தான் எடுக்க மாட்டானா. தன்னெச்சில் தான் உண்ணாதவனா. ஆனால் அவன் கூட கர்ணன் வந்துட்டா தன் இலையை பரிமாறிக்கொள்வானா, பகிர்ந்து கொள்வானா. ராமாயணத்தில் ஒரு காட்சி உண்டு. ராவணனுக்கு போருக்கு அனுப்புன்னு கும்பகர்ணன் சொல்லுவானா, நான் வெற்றி பெற்று வந்து வெற்றி செய்தியை உனக்கு சொல்றேன்னு நினைக்காத, நின்றது விதி பிடர் பிடித்து தள்ளியது. ஏன்? மாற்றான் மனைவியை நீ கொண்டு வந்து வச்சிருக்க, இது தெரிஞ்சு நான் ஏன் தெரியுமா சண்டைக்கு போறேன்? நீர்கோள வாழ்வை நெச்சி நெடுதினால் எனக்கு சோறு போட்டு உடம்ப பார்த்திய, உண்டவனுக்காக உயிர் துறக்க போறேன், உண்டவனுக்காக உயிர் துறக்க போறேன். இன்றைக்கு நமக்கு அட்சய திருதின்னு வருது. அன்னைக்கு நகை வாங்கிறது இல்லை. அட்சயம்ங்கிறது மணிமேகலை கையில் இருந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தில் இருந்து எடுக்க எடுக்க அன்னம் வரும். அதுபோல அன்றைக்கு ஒருவருக்கேனும் நாம் உணவை தர வேண்டும். அதுலேயும் இன்னொரு சிறப்பு சொல்கிறாங்க. கர்ணமகாராஜா இந்த மண்ணுலகத்தில் மண்தானம் பொன்தானம் எல்லாம் செஞ்சானா, அன்னதானம் செய்ய தவறிட்டாரா. அதனால தான் விண்ணுலகம் போன போது பசின்னு வந்தது. நீங்கள் கூட உங்கள் இல்லத்தில் எப்படி தானம் பண்ண முடியும்? காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் சொல்கிறார், எவ்வளவு எளிமையாக சொல்கிறார். குறிப்பாக பெண்கள் காலையிலே குளித்து
அன்ன அடுப்புக்கு, அடுப்புன்னே சொல்ல மாட்டாராம், அன்ன அடுப்புக்கு போய் அன்னப்பாத்திரத்தில் அரிசி களைந்து போடுவதற்கு முன்பு ஒரு பிடி அரிசியை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டப்பாவில் சேர்த்துக்கிட்டே வாங்க. அமாவாசை வந்தோன்னு நிறைஞ்சிரும். அமாவாசை டப்பா நிறைஞ்சோன்னு கொண்டு போய் கோவிலில் கொடுங்க. 10 பேர் பசியாறுவாங்க, வயிறார சாப்பாடு கிடைக்கும், உங்களை மனமாற வாழ்த்துவாங்க. இன்றைக்கும் நவீன இலக்கியம் எழுதக்கூடிய, அது புதுமைப்பித்தனோ, கி ராஜநாராயணனோ, ஜெயகாந்தனோ, எஸ் ராமகிருஷ்ணனோ எழுதுகிறாங்க. சில கண்காணாத தேசங்களில் முன்பின் தெரியாதவர்கள் நம்மை அழைத்து விருந்து கொடுக்கின்ற போது விருந்தின் மகத்துவம் பெரிதல்ல, அவர்கள் நமக்கு முகமலர்ச்சியோடு செய்யக்கூடிய உணவு இருக்கு பாருங்கள், அது விண்ணுலகத்து அமிர்தம் மண்ணுலகத்தில் கிடைத்ததற்கு சமம். அந்த வார்த்தை தான் முக்கியம். விண்ணுலகத்து அமிர்தம் மண்ணுலகத்திற்கு கிடைத்ததற்கு சமம். இன்னைக்கு நம்ம வீடுகள்லேயே என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். யாராவது வந்துட்டா சித்த இருங்கன்னு சொல்லி உள்ள டைனிங் டேபிள்லேருந்து கிச்சனுக்கு போய் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வரோம். நம்ம குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எய்த்த வீட்டு பிள்ளை ஓடி வந்தால் வாயை தொடச்சிக்கிட்டு போ, அவனும் கூட இருக்கான்னு சொல்கிறோம். இல்லை, உங்களை கைகூப்பி சொல்கிறேன் தமிழ் சமூகம், அதுக்காக கடன்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் செய்யணும்னு இல்லை, இஷ்டப்பட்டு செய்யுங்க. எது? அன்னதானம். உலகத்தின் ஒப்புயர்வற்ற ஒரு விஷயம் எதுன்னா பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல்னா. தன்னூண்டு சாப்பாடு இருக்குமா, அதை தமிழன் வச்சு சாப்பிட்லான்னு நினைப்பானா, பக்கத்தில் ஒரு நண்பன் ஓடி வந்துட்டா உடனே அவனுக்கு பகிர்ந்து கொடுப்பானா. அதுதான் நம்முடைய மரபு, அதுதான் தமிழருடைய மேன்மை. வந்தவருக்கெல்லாம் விருந்து படைப்பது தான் நம்முடைய தலையாய கடமை. இன்னும் சொல்ல போனால் அற்புதமாக வாரியார் சாமி சொல்லுவார், எம்ஜிஆர் அவர்கள் எந்த நிகழ்வுக்கு கூப்பிட்டாலும் சாப்பிட கூப்பிட்டா மட்டும் வரமாட்டேன் பாரான். இல்லை நீங்கள் அவசியம் கை நினைச்சிட்டு போகணும்னா கடைசி பந்திக்கு உட்கார்றேன் பாரான். ஏன்னு வாரியார் சாமிகள் கேட்டாராம். நான் முதல் பந்தியில் உட்காந்தா லட்டு, சிலோப்பி, அப்பளம், வடை எல்லாம் எனக்கு கொடுத்துருவீங்க, கடைசி பந்தியில் சாப்பிட்ற என் தொண்டனுக்கு இருக்காது. நானே கடைசி பந்தியில் தான் சாப்பிட்றேன்னா நான் என்ன பரிமாறினீங்க, எல்லாரும் சாப்பிட்டாரான்னு செக் பண்ணுவேன், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பீங்கன்னாராம். அப்போ எவ்வளவு வள்ளலாக, அதனால்தான் இவ்வளவு வருஷம் ஆயும் இறந்ததுக்கப்புறம் மக்கள் மனதில் மனிதன் நிற்பதற்கு காரணம் அவர்கள் செய்யக்கூடிய அன்னதானம். நான் அருள் கூர்ந்து பணிவோடு செல்வேன். ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அன்னதானங்களில் தப்பு தவறு செய்து விடாதீர்கள். ஐயப்ப பக்தர்களினுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது. அதனால்தான் முன்பின் தெரியாத வீட்டில் நம்ம காஃபி கொடுத்தா கூட கூச்சப்படுவோம். ஆனால் கூட்டு வழிபாடுன்னு அன்னதானம் கூப்பிட்டா போய் வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்துவோம். முருக பக்தர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவங்க பழனிக்கு பாத யாத்திரை, அது தைப்பூசமாக இருக்கட்டும், கிருத்திகையாக இருக்கட்டும், அல்லது அற்புதமான கந்தசஷ்டி பெருவிழாவாக இருக்கட்டும், அந்த முருகனை தரிசிக்க போகும்போது வழிநடுக எப்படி தண்ணீர் பந்தல் அமைத்து திருநாவுக்கரசர் செய்தாரோ அதுபோல எங்கு பார்த்தாலும் அன்னதான கூடங்கள் அமைத்து அன்னம் பாலிப்பார்களே, அதுதான் உயர்ந்த பணி. எனவே தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது பசித்த வயிறுக்கு உணவிட்டால் நாம் இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்ததற்கான அர்த்தம் உண்டு. மீண்டும் இது போன்ற அர்த்தபுஷ்டி செய்திகளோடு நாளை சந்திப்போம்.